போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முள்ளங்கியை போட்டிருந்தோம். இப்போ வந்துருச்சு. நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண பார்க்கலாம். பாருங்க கைஸ், இதெல்லாம் வந்திருக்கு. நம்ம வந்து இதில் ஒரு சிலது இப்போ முத்திருச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பறிக்க போகிறோம். வாங்க இப்போ அதை பறிக்கலாம். இது ஒன்று முத்திருக்கு. ரெண்டாவது கைஸ் இதுவும் முத்திருக்கு. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வர கைஸ், அதையும் நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இதான் முள்ளங்கி. ஃபஸ்ட்டு முள்ளங்கி இப்போ நம்ம எடுத்துட்டோம். வாங்க இப்போ அடுத்த முள்ளங்கி எடுப்போம். முத்தி சீதி எடுக்க போகிறோம். பாருங்க கைஸ், முத்துனதை பறிச்சிட்டோம். இப்போ வாங்க கைஸ் அடுத்ததையும் பறிக்கலாம். நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், இது நல்லா முத்தி இருக்கு. வாங்க கைஸ் அடுத்தது அறுவடை பண்ணிடுறது காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று முத்தி இருக்குது, ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. நம்ம இது ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா 2த்தையும் எடுத்தாலும். சக்ஸஸ் கைஸ், கரெக்டாக அந்த ஒன்றை மட்டும் எடுத்துட்டோம். சூப்பர். இப்போ இந்த ஒன்றை வளர விட வேண்டியதான். இப்போ நம்ம ஒன்றை போட்டு அதை வளர்கிறதுக்காக ரெடி பண்ணிடுறோம். கைஸ், நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முள்ளங்கியும் சமைச்சி சாப்பிட்லாம், இந்த கீரையும் சமைச்சி சாப்பிட்லாம் கைஸ். இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முள்ளங்கியை மட்டும் க்ளீன் பண்ண போகிறோம் கைஸ். ஆனால் இந்த கீரையில் தண்ணி படாமல் பண்ணோம். கீரையில் தண்ணி படுச்சுன்னா நம்ம அதை அப்பயே செஞ்சிடணும், இல்லை கீரை அழுவி போயிடும் கைஸ். வாங்க இப்போ இதை க்ளீன் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணுறதுமா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதை க்ளீன் பண்ணிட்டோம் கைஸ். பாருங்கள், நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.